ஆயுஷ் ஒளிந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். பிஜிடிஆர்பி 2025 தேர்வு தொடர்பாக மாற்றுத்திறன் ஆசிரியர்கள் தொடர்ந்த வழக்கு. மாற்றுத்திறன் ஆசிரியர்களுக்கு மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் 40% நிர்ணயிக்க வேண்டும். அதாவது பொதுவாக அனைத்து பிரிவு சார்ந்த மாற்றுத்திறன் ஆசிரியர்களுக்கு, பொது பிரிவை சார்ந்தவர்கள் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிஏ இந்த கம்யூனிட்டியை சார்ந்த அத்தனை ஆசிரியர்களிலும் யாரெல்லாம் மாற்றுத்திறன் ஆசிரியராக இருக்கிறாங்களா, மாற்றுத்திறன் அவர்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் இல்லாமல் மொத்தத்தில் மாற்றுத்திறன் ஆசிரியர்களுக்கு 40% மினிமம் குவாலிஃபை மார்க் நிர்ணயிக்க வேண்டும் என்ற வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க. அந்த வழக்கு விசாரணை இன்றைக்கி வந்திருந்தது. இந்த வழக்கு விசாரணை இன்றைக்கி வந்திருந்தது. எங்கே வந்திருந்ததுன்னா, நம்மளுடைய மதுரை ஹைகோர்ட்டில் வந்திருக்கு. ஐட்டம் நம்பர் 21 ஜஸ்டிஸ் குமரேஷ் பாபு. ஜஸ்டிஸ் குமரேஷ் பாபு அமர்வில் 20/11/2025 இன்றைக்கி வழக்கு வந்திருக்கு. அட்மிஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வழக்கு நேற்று ஈவினிங் ரெஜிஸ்டர் ஆகி இன்றைக்கி வந்திருக்கு. விசாரித்து நீதியரசர் என்ன கொடுத்துரு, ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் போட்டிருக்கார். ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் தீர்ப்பு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பரிசீலனை பண்ண சொல்லியிருக்காங்க. வாதத்தில் ஏற்கனவே நம்ம தேர்வு எழுதும் பொழுது எழுதுவதற்கு எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ ஒன்று கொடுத்தாங்க இல்லைங்களா, கன்சிடர் திஸ் பெட்டிஷன் வித்தின் 4 வீக்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீதியரசர் லாயர்ஸ் வாதாடும் போது கொடுத்தது என்னென்னா, நான் ஆசிரியர் தேர்வு வாரியத்தை ஆர்டர் செய்ய முடியாது, ஆணை சொல்ல முடியாது, வேண்டுமென்றால் பரிசீலனை பண்ண சொல்கிறேன், நீங்கள் கேட்ட கோரிக்கைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சட்டத்தில் வழிவகை இருக்கா, அதுக்கு நீங்கள் பரிசீலனை பண்ண முடியுமா என்று நான் ஆர்டரில் கன்சிடர் பண்ண சொல்லி என்னால் சஜஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீதியரசர் இந்த வாதத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் இதுக்கு மேலே தான் அப்லோட் ஆகும். இன்றைக்கி தான் முடிஞ்சது. இன்றைக்கி நைட்டு ஒரு 8 மணிக்கு வரலாம், இல்லை நாளைக்கு வரலாம். வித்தின் 7 டேஸ்க்குள்ளே ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிடும். அதாவது மாற்றுத்திறன் ஆசிரியர்களுக்கு மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் 40% நிர்ணயிக்கப்படுகிறாங்களா, இல்லை நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட மாதிரி மாற்றுத்திறன் ஆசிரியர்களுக்கு சிறப்பாக மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் கிடையாது, எல்லோரும் போல் அந்தந்த இன வகுப்பில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற குவாலிஃபை மார்க்ஸ் மட்டும்தான் அப்படின்றது வரப்போதான்றது ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து தான். ஸோ இந்த வழக்கை பற்றி தகவல் உங்களுக்கு தெரியும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அனுப்புங்க. இந்த சேனலை பொறுத்தவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் அதிகம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஆசிரியர்களுக்கு அனுப்புங்க. குறிப்பாக மாற்றுத்திறன் ஆசிரியர்கள் இருக்கின்ற அத்தனை குழுவிலையும் அனுப்புங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாற்றுத்திறன் ஆசிரியரும் அனுப்புங்க. முக்கியமாக தேர்வு எழுதின அத்தனை பேருக்கும் அனுப்புங்க. இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்குது, இந்த வழக்குக்கு இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, இந்த வழக்கோட தீர்ப்பு உட்பட்டு தான் ரிசல்ட் வெளிவரும், பார்க்கலாம். இந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இது ஆயிஷாவின் யாதும் ஊரே அவர்கள்.